நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அப்படிங்கிற ஊரில் ஜெயந்திநாதபுரம் அப்படிங்கிற பேர் மருவிய அந்த ஊரில் வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது. அந்த ஊருக்கு ரயில் பயணம், ரயில் நிலையம் எப்படி வந்தது, ஆழ்வார்த்திணை ரயில் நிலையம் எப்படி வந்தது, நாசரேத் ரயில் நிலையம் எப்படி வந்ததுங்கிறத பற்றி ஒரு சின்ன காணொலியை நம்ம பார்க்கலாம். 1904ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிலம் கையகப்படுத்தப்பட்டு விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டு 4லேருந்து 1914 வரைக்கும் அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டு பூமி பூஜை அப்போ தான் வந்து அந்த வழித்தடத்துக்கு நடத்துகிறாங்க. நாசரேத்து மற்றும் ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம ஊரை சுற்றியும் அந்த ட்ரெயின் போகணும் அப்படிங்கிறதுக்காக நாசரேத்தில் இருந்து ஆழ்வார் திருநகரி வழியாக சுற்றி போகுது. அதில் வந்து எல்லா பேசஞ்சர்ஸ் ட்ரெயின்ஸும் நிற்கிது. பாலக்காடு விரைவண்டி, பாலருவி விரைவண்டி மட்டும் நிற்கலை. அது மொத்தம் அந்த லைனில் வந்து 11 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அந்த 11 ரயில்வே ஸ்டேஷன்ஸில் 9 ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ட்ரெயின் நின்னாலும் ஆழ்வார் திருநகரியில் வந்து நிற்கலை, செதிங்கநல்லூரில் நிற்கலை. இதை வந்து மத்திய ரயில்வே அமைச்சகம் தலையிட்டு அந்த நிலையத்துக்கு ஒரு ஸ்டாப்பிங் கொடுக்கணும்னு கேட்டுட்டேன். அதன் பிறகாக இந்த லைன் வந்து மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட் கேஜாக மாற்றப்பட்டு அதனோட எலக்ட்ரிஃபிகேஷன் 2025 ஃபினிஷ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வந்து இயங்கிட்டு இருக்கு. நன்றி.